இனிமேல் அமித்ஷாவோடைய ஆட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அமித்ஷா, சாணக்கியா அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நள்ளிரவில் இப்போ டெல்லி போயிட்டு 4 கார் மாறி 4 ரோடு மாறி போயிட்டு இப்போ கூட்டணியை பற்றி முடிச்சுட்டு வந்தது யார் வந்து கூட்டணி விரும்பினது? இது எடப்பாடியோட அழிவு காலம். பிஜேபிக்கு சந்தோஷம் தான், ஏதாவது ஒரு பார்ட்டி அழியணும். ஃபர்ஸ்ட் நான் ஏடிஎம்கே அழிச்சிட்டு தான் நான் டிஎம்கே கிட்ட வரணும்னா பிஜேபி இஸ் ரெடி டு தட் இஸ் பிளான் பி ஆஃப் அமித்ஷா. விபூதி அழிச்சு செல்ஃபி எடுத்ததுக்கும் இவங்க விபூதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்ட ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற அந்த விஷயத்தை அண்ணாமலை நிரூபிச்சிட்டாரு. அது முருகன் மாநாடே ஒரு சான்று. அந்த சைடு டிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறவங்க பயந்து போய் இதை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமான்னு இந்த பெண் நிறுவனம் வச்சு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த பிளான் ஏ இல்லையா, நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் பிளான் பிக்கு என்ன விஷயமோ அதை பண்ணுவார். பிஜேபி இங்கே வளர்வதற்கான ஸ்கோப்பு, ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி வந்து காணாமல் போனோம். இங்கே இந்த ஆட்சியினால் நிறைய விஷயம் சீர்கேடாக நடந்துட்டுருக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிரான நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்ற அட்டென்ஷனில் அவர் இறங்கி வராரு. வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்கிறாங்களா, அப்போ அம்மா வழின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த அம்மா வழிக்கு வந்துருங்க. அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ஒத்துக்குங்க. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அமித்ஷா இப்போ வந்து தமிழக வார இதழ்களுக்கு எல்லாம் நாளேடுகளுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதுதான் எங்கள் பேசு பொருளாக மாதிரி இருக்குது. கூட்டணி ஆட்சி அமையுமா ஆகாதா அப்படின்றதான் பேசு பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? சாணக்கியர் வந்து வழக்கம் போல் தன்னுடைய வேலையை கரெக்டாக எப்படி ஆரம்பிக்குமோ ஆரம்பிச்சிட்டாரு. பட் இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அன்பு அப்படின்னா, அவர் நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களும் அவல நிலைகளையும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. ஆனால் இங்கே பேசு பொருளாக நம்ம வந்து எல்லா ஊடகமும் எடுத்து பேசுறது என்னன்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இதுவே ஒரு பயம், அவங்களுக்கு உண்டான அந்த பயத்தை வெளிக்கொணரக்கூடிய விஷயம். அது அதிமுக சைட்லேருந்து இருக்கிற பயமாக இருக்கட்டும், இல்லை திமுக சார்ந்த கூட்டணிகிட்டேருந்து இருக்கிற பயமாக இருக்கட்டும், முதல் விதையை வந்து ஏற்கனவே சில மாதங்கள் முன்னாடி வந்து அவர் போட்டு போனார். இனிமேல் அமித்ஷாவோடைய ஆட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு நயினார் தலைவராக இருந்தாலும், அண்ணாமலை தலைவராக இல்லாமல் இருந்து அரசியல் செய்தாலும், எல்லாமே வந்து இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அமித்ஷா, த சாணக்கியா அப்படிங்கிறத சொல்லலாம். அதோடைய ஃபஸ்ட்டு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டாக எடுத்து ஒரு பேட்டி கொடுத்து வச்சுருக்காரு அவர். சரி, இப்போ அமித்ஷா பேசும்போது என்ன சொன்னார்னா, இப்போ வந்து தமிழக அரசியலில் வந்து என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தலைமை வந்து இபிஎஸ்ன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இப்போ இந்த பேட்டியில் வந்து தலைமை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. இல்லை, முன்னாடி கூட இபிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் கிளியராக சொன்னார். அதில் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே லெட் அலையன்ஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக முன்னாடி மீட்டில் வந்து எடப்பாடி தான் தமிழக அரசியலுக்கு தலைமைன்னு சொன்னார் சார். எடப்பாடி தலைமைனா வந்து இப்போ ஏடிஎம்கே பார்ட்டி லீடராக இருக்கிறவர் வந்து இபிஎஸ்னால தலைமை கூட்டணி ஸ்பெசிஃபிக்காகவே எடப்பாடி கேட்கும் போது அந்த பேரை தவிர்க்கிற மாதிரி தானே இருக்கு ஆன்சர். இல்லை இங்கே வந்து நம்ம முன்னாடி கேட்டது வந்து கூட்டணியோடைய ஆட்சியில் என்டிஏவுடைய கூட்டணி, அதில் தலைமை ஏற்கிறது வந்து ஏடிஎம்கே, அது தலைவராக இப்போ இருக்கிறது எடப்பாடி பழனிசாமினால இபிஎஸ்ன்ற பேரை குறிப்பிட்டு சொன்னார். இன்றைக்கி வந்த அந்த நியூஸில் வந்து குறிப்பிட்ட கேள்வி என்னென்னா, கூட்டணியை பற்றி இல்லை, கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஏடிஎம்கேவோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். அதில் சிஎம் கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேலேருந்து வருவாங்கன்றதை கிளியராக சொல்லிட்டாரு. இதில் என்ன உங்களுக்கு இப்போ பெரிய ஒரு வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க? போன முறை வந்து கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா பேசினார் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போதும் இபிஎஸ் என்ன சொன்னார்னா, இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டணி ஆட்சின்ற பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு பிடிக்கலையோ? இப்போ சொல்லுங்க. இப்போ எடப்பாடிக்கு சொல்லியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு, மக்கள் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன வேணால் சொல்லட்டுமே, இப்போ சொல்லுங்கன்ற நான்.
அது அமித்ஷாவுக்கு வந்து கரெக்டாக வந்து செக் வச்சிட்டாரு. உங்களுக்கு அமித்ஷாவை பற்றி நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்கங்கிறது வந்து தெரியாமல் நீங்கள் வந்து இப்போ பண்ணுறாங்க இவங்க. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இந்த கூட்டணி முன்னாடி இருந்தபோது இந்த கூட்டணி விட்டு வெளியேறியது வந்து அதிமுக. ரைட்டா? ஆமா. பாஜக துரத்தி விடல. அவங்களாவே வெளியில போனாங்க. திருப்பியும் கூட்டணிக்கு உள்ள வந்ததும் அதிமுக தான். பாஜக வந்து வா வான்னு வந்து யாரையும் உங்களுக்கு கூப்பிடல. ஒரு இப்போ இப்போ யாருக்கும் சொல்லாம டெல்லிக்கு சார் போயி மியூச்சுவலா இருக்கிற மாரி தானே சார் தெரியுது. அவங்க எப்படி அதிமுக மட்டும் தான் வாண்டடா போன மாரி யார் தெரியுது. வந்து இப்போ நள்ளிரவுல டெல்லி போயிட்டு 4 கார் மாறி 4 ரோடு மாறி போயிட்டு இப்போ கூட்டணிய பத்தி முடிச்சுட்டு வந்தது யாரு? இபிஎஸ் தான். அப்போ யார் வந்து கூட்டணிய விரும்பினது? இபிஎஸ் தான். அப்போ ஆனா அவரு திருப்பி என்ன திருப்பியும் டிமாண்ட் வச்சாரு? அண்ணாமலைய வந்து எடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சாரு. அத எடுத்த மாரி தானே இருக்கு. அண்ணாமலைய எடுக்கணுங்கலாம் யாரும் டிமாண்ட் எல்லாம் வைக்கல. அது மாரி இவங்க சொல்றதுக்கெல்லாம் டிமாண்டுக்காக பாஜக கட்சி இல்ல. பாஜக தேசிய அளவிலான கட்சி. அண்ணாமலையே ஒரு சுப்ரீம் லீடர்ங்கிறத வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்த முருகர் மாநாட்டிலேயே நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட்டா? தலைவர் பதவிங்கிறது வந்து ஒரு டைட்டில் மாரி தான். அது டைட்டில் எப்போ வேணா வரும், போகும். பட் அந்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்ட ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற அந்த விஷயத்த அண்ணாமலை நிரூபிச்சிட்டாரு. அது முருகன் மாநாடே ஒரு சான்று. அத நம்ம தனியா வச்சுப்போம். அப்போ அண்ணாமலை எதிர்க்கணும். நான் ஏற்கனவே நெறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். பிஜேபிக்குள்ள லீடர்ஷிப் அப்படிங்கிற நெக்ஸ்ட் டேர்ம் வரும்பொழுது, அதுக்கு வந்து யார் போட்டி போடணும்னா, அண்ணாமலை ஆஸ் அ சாய்ஸ் போய் போட்டி போடுறதுக்கு. அவரு வந்து போட்டி போட வேணான்னு முடிவு எடுத்திருக்காரு. வேற யாரும் தலைவர் பதவிக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் குடுக்கல. அதுக்கப்புறம் இவங்களாவே ஒருமித்து கருத்த ஏற்படுத்தி நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு குடுத்து, அவர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டாரு. இதுதான் விஷயம். ஆமா சார். என்னமோ வந்து இப்போ எடப்பாடி வந்து சொல்லிட்டாரு, என்னமோ அண்ணாமலைய வந்து தூக்கிட்டாங்கன்றதெல்லாம் வந்து இவங்க என்ன மாரி நரேட்டிவ் செட் பண்ணாலும் அதெல்லாம் செல்ல. அதெல்லாம் உண்மை இல்லன்னு நெறைய பேருக்கு தெரியும். அது இருக்க, இப்போ கூட்டணிய விட்டு வெளில போனது அவங்க, கூட்டணியில சேர்ந்தது இவங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது. அது 2 பேருக்கும் உள்ள ஒரு ரூம்ல நடந்த பேச்சுவார்த்தைன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்தே அமித்ஷா சொல்றது என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் சொல்றாரு. அந்த இதுல ரொம்ப கிளியரா இருக்காரு. பட் அதுல அந்த அ இதுவும் குடுக்குறாரு. அந்த கிரெடிபிலிட்டியும் குடுக்குறாரு. என்னன்னா, நீங்க லீட் பண்ணுங்க. ஏன்னா, ஆ பிகாஸ் இங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டி நீங்க. இங்க சீனியர் பார்ட்டி. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வளர்ந்த கட்சி, ஆட்சியில இருந்த கட்சி. அந்த ஒரு கௌரவத்தையும் டைரக்ட்டா குடுத்துட்டு, நீங்க வந்து கூட்டணிய லீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் கடைசி வரையுமே கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டேன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லல்ல. அதனால நான் சொல்றேனே, இது வந்து இப்போ நம்ப அமித்ஷா வச்ச செக். ரைட்டா? நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா, இப்போ கூட்டணி ஒத்து கட்சிக்குள்ள இருக்க 2 கட்சியுமே செக் வச்சு விளையாடிட்டு இருந்தா, ஆப்போசிட்ல இருக்கிற டிஎம்கே மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது தனியா டீல் பண்ணிக்கலாம் நம்போ. டிஎம்கேவும் தனியா ஆட்டம் காண்ருக்கு. அதனால தான் வந்து இத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. 10, 15 விஷயத்துக்கு அவருக்கு பதில் சொல்லியிருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துக்கும் அதுவும் ஒரு சின்ன ஒரு 4 வரி பதிலுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இங்க ஏற்படுறதுக்கு காரணமே வந்து, அந்த சைடு டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறவங்க பயந்து போயி, இத வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு இந்த பெண் நிறுவனம் வச்சு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த மாரி ஒரு பேசுபொருளா ஆக்கப்பட்ட விஷயம். ஆனா தேர்தல் அரசியல் காலத்துல கூட்டணிக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ல. அதுவே இங்க வந்து எல்லாமே இருக்கிற கரெக்ட் தான். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அமித்ஷா வந்து இவ்வளோ வருஷமா அ ப அரசியல் பண்றாரு. இல்ல 20 ஸ்டேட்ஸ வந்து இல்ல சார். பிஜேபி இப்போ வந்து வந்து புடிச்சிருக்காங்க. இப்ப பிஜேபி வந்து ஆளுங்கட்சியா கொண்டு வரதுக்கு அமித்ஷாவுக்கு ஆசை இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அது வந்து அப்போ வந்து கூட்டணியில இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குல்ல. எப்படி நான் என்ன சொல்றேன், நான் நான் சொல்றது வந்து ஒரு ஒரு பொசிஷன புரிஞ்சுக்கங்க. ஏடிஎம்கே தான் வந்தது. ஏடிஎம்கே தான் வெளில போச்சு. திருப்பி ஏடிஎம்கே தான் வந்தது. பேச்சுவார்த்தையே என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அந்த ஒரு இதில தான். அதுலயும் ஒரு காமன் மினிமம் புரோகிராம்னு ஏற்கனவே நம்ம பேட்டியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா. என்னதான் கொள்கை முரண் இருந்தாலும், சில இடத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், திமுகவை எதிர்த்து இங்க அவங்க ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இப்போ அமைக்கப்பட்ட கூட்டணியா வச்சுப்போம். எப்படி அந்த சைடு வந்து பிஜேபி இங்க வேரூன்றவே கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்களோ, இவங்க திமுக திருப்பியும் ஆட்சியில வரவே கூடாதுன்னு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அதுல பொதுவான எதிரின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கூட்டணியா தான் பண்ண போறோம். இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் களத்திலயும் 2021 எலக்ஷன் அண்ட் 2024 எலக்ஷன் அண்ட் 2026 எலக்ஷன் இந்த 2 எலக்ஷன்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய வாக்கு வங்கி சதவீதம் வந்து ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி சதவீதம் வந்து கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணும். இத தவிர சவுத்துல பொறுத்தவரைக்கும் அ அ பிஜேபிக்கு ஒரு பெரும் எழுச்சி. அதிமுகவுக்கு பெரும் சரிவு. ரைட்டா? அண்ட் டெல்டால ஸ்டில் டிஎம்கே, நார்த்ல அவங்கலாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அ கொங்கு பெல்ட் மட்டும் தான் வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங். அதுலயும் இப்ப ரீசென்ட்டா நடந்த எலக்ஷன் மத்த இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப ஏடிஎம்கே உடைய அ வின் பண்ணிட்டு பிஜேபி வந்திருக்கு. அ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத எடுத்து முன்னிறுத்துறாங்க. இத வந்து
அதிமுகவுக்கு வித்த செக்காகவே வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஆமாம் கூட்டணி ஆட்சி, யார் எவ்வளோ சீட்டு கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, மெஜாரிட்டி வருமா இல்லையா, இல்லாட்டி வெர்டிக்ட் வந்து ஸ்பிளிட் வெர்டிக்டாக இருக்குமாங்கிறத நமக்கு இப்போ வந்து எதுவுமே கணிக்க முடியாது. என்னதான் சில பேர் போல்ஸ்டர்ஸ் வந்து நிறையா விஷயம் சொன்னால் கூட அது வந்து இப்போ இன்னைக்குடைய இப்போ காலகட்டம். இருக்கிற ட்ரெண்ட் வச்சு சொல்றோம். ஸோ நாளைக்கு 2 மாதத்தில் என்ன வேணால் மாறலாம். ஸோ அதை வச்சு ஒரு பெரிய நம்ம வந்து கற்பனை பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சிஎம் கேண்டிடேட் ஃப்ரம் ஏடிஎம்கே அப்படின்னு டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த தத்துவத்தை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா இப்பயே சொல்லுங்கள், வெளில வாங்க. அப்போ பிளான் பி அமித்ஷா கிட்ட ரெடியாக இருக்குது. அமித்ஷா ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா, இந்த ஒரு விஷயமா இவங்க சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் பதற்றப்படுற மனுஷர்லாம் கிடையாது அவர். இந்த விஷயம் இல்லாட்டி நெக்ஸ்ட் பிளான் பி இல்லாட்டி பிளான் சின்னு ரெடியாக கடகச்சிதமாக எல்லா விஷயமும் இருக்குது. இது பிளான் ஏ இல்லையா, நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் பிளான் பிக்கு என்ன விஷயமோ அதை பண்ணுவார். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பிஜேபி இங்கே வளர்வதற்கான ஸ்கோப்பு, ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி வந்து காணாமல் போனோம். காணாமல் போனால் தான் நெக்ஸ்ட்டு மாற்று அரசியலுக்கு உண்டான ஒரு அந்த களமே தயாராகும். சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஆர் பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த திராவிட கட்சியில் ஒரு கட்சி நெக்ஸ்ட்டு இப்போ ஃபால் டவுன் ஆகும்போது தான் இந்த கட்சிங்களுக்கு எழுச்சி. அதான் சார், இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் வருது. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ டிஎம்கே இப்போ வந்து அண்ணாமலை ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டில் வந்து பிஜேபியோட பிரசிடென்ட்டாக வரும்போது என்ன சொன்னார்னா, இங்கே வந்து அரசியல் களமே டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது இங்கே கூட்டணி கட்சிகளை அழிச்சிட்டு இல்லைன்னா கபலீகரம் பண்ணிட்டு தான் பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு. கூட்டணி கட்சியில் அழிக்கணும்னா நம்ம கூட்டணியே வச்சிருக்க மாட்டோமே. நோக்கம் அதுவல்ல. இங்கே வந்து பொது எதிரியாக நம்ம அடையாளம் காட்டுறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதில் அந்த லைன் ஆஃப் தாட்டில் எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சீமானும் டிஎம்கே எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாரு. விஜயும் டிஎம்கே எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் சொல்லிக்கிறான் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு ஒரு ஃபஸ்ட்டு அந்த மாநாட்டில் சொன்னால் கூட அவர் இப்போ பண்ணுற அரசியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமுக. ஏன் திமுக எதிர்த்து எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்கன்னா, இந்த திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சி இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க முன்ன மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சிகள். அவங்க கட்சிக்குள்ளேயே 1008 பிரிவினைகள். என்னதான் கூட்டணின்னு சொல்லிட்டு 5-6 பேரை சேர்த்துக்கிட்டாலும் எல்லாருமே அங்கே கட்சிக்காகவும் பதவிக்காகவும் அந்த அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்காகவும் தான் இருக்கிற கட்சியை தவிர உங்கள் கொள்கை கூட்டணி உண்டான கட்சி கிடையாதுங்க. அது எப்போ வேணால் மாறலாம், களம் உடையலாம், இங்கே திருப்பி வரலாம். அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அந்த இதில் இப்போது ஏடிஎம்கே வந்து சேரும் பொழுது இந்த கட்சி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பலம் பெற்று டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறத நகர்த்துறதுக்கு உண்டான அந்த விஷயத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால தான் இந்த அலையன்ஸ். ரெண்டுமே வின் சுச்சுவேஷன் தான். கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது ஆட்சியில் கூட்டணி, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு மட்டும் தனியாக ஓட்டு வரப்போகிறதில்ல. உங்கள் ஓட்டு சதவீதம் பாதியாக குறைஞ்சிருக்கு. இங்கே ஓட்டு சதவீதம் 11-12% ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ உங்களை வந்து 3வது இடத்துல தள்ளியிருக்காங்க 2024. அதுலேருந்தே தெரிஞ்சவங்க என்ன மாதிரி ஒரு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, அரசியல் நோக்கி எந்த அளவுக்கு மக்கள் சிந்திக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த கல யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இது கூட்டணி ஆட்சியினுடைய காலம், எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு, இந்த புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது வெற்றி. அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படுறது எடப்பாடி கிட்ட. இப்போ எடப்பாடி இல்லைன்னு சொன்னால் கூட, இப்போ பாருங்கள், ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நெக்ஸ்ட்டு போக முடியாது. கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னாலும் சித்தாந்த அளவில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. அதில் எனக்கும் ஒரு மாற்று கருத்து இல்லை. ரைட்டா? ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணுறோம், டிஎம்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ ஏடிஎம்கேவுடைய அந்த ஒரு பலமும் தேவைப்படுகிறது. எப்படி ஏடிஎம்கேவோட பலம் வந்து பிஜேபிக்கு தேவைப்படுகிறதோ, இது வந்து வாழ்வா சாவா ஃபார் ஏடிஎம்கே. பிஜேபிக்கு ஓகே இன்னைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் 2031 பார்த்துக்கலாம், 2036 பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களால நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த முறையும் தோல்வி வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு முடிவு தான். இங்கே ஆஃப்டர் ஜெயலலிதா த பார்ட்டி இஸ் கோயிங் டு பிளண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் கிளியராக அந்த டைரக்ஷன் வந்துடும். அப்போது டிஎம்கேவும் பிஜேபியும் டைரெக்டாக மோதுவாங்க. டிஎம்கே அதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பிஜேபியோட மோதுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை தேன் ஏடிஎம்கேவோட மோதுறது. ஏன்னா அவங்களோட பொதுவான எதிரியும் ஏடிஎம்கே, அதை அடியறதுல அவங்களுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும். அதனால் இது வந்து எடப்பாடி புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கூட்டணி தர்மத்தை ஒழுங்காக பாதுகாத்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவருக்கு சேஃப். பார்ட்டி சிம்பிள் மோக்கொண்டு சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அந்த டிசிஷன் வரலை.
இட்ஸ் தேர் சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் டிசிஷன் வித் த எலெக்ஷன் கமிஷன்னு சொல்லிட்டாங்க. இவர் எதுலுமே வந்து முரண்பட்டு எதுவுமே ஒத்து போகாமல் இவர் வந்து முரண்டு படித்து ஈகோ பார்த்துட்டு பண்ணார்னா இது எடப்பாடியோடைய அழிவு காலம். பிஜேபிக்கு சந்தோஷம் தான், ஏதாவது ஒரு பார்ட்டி அழியணும். ஃபஸ்ட்டு நான் ஏடிஎம்கே அழிச்சிட்டு தான் நான் டிஎம்கே கிட்ட வரணும்னா பிஜேபி இஸ் ரெடி டு, தட் இஸ் பிளான் பி ஆஃப் அமித்ஷா. இல்லைப்பா நான் டிஎம்கே வழிக்கணும், நம்ம 2 பேரோட பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கலாம், கூட்டணி ஆட்சி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலான்னு வச்சாங்கன்னா அப்போ எடப்பாடி பழிச்சார். இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜை 2 பேருமே பயந்து பார்க்குறாங்க. அதில் ரொம்ப பயந்தது திமுக. சரி, இப்போ வந்து இபிஎஸ் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, பாஜகவும் நாங்க வந்து தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆமாம். அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எந்த கூட்டணிக்குள்ள வரணும், என்ன கொள்கையை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல கொள்கை இப்போ வந்து கூட்டணி சேர்ந்ததுல 2 பேருக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ அமித்ஷா என்ன சொன்னார்னா, நான் யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு, லவ் ஜிகாத்தை பத்தி பேசுறாரு. ஆனா இதெல்லாம் அதிமுக வந்து ஒத்து போற கொள்கையே கிடையாது. இன்னும் நம்ம அந்த நிலைக்கு வரவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ டிஎம்கே கிட்ட என்ன கொள்கை கூட்டணி என்ன இருக்கு? இல்ல இல்ல டிஎம்கே கிட்ட என்ன? டிஎம்கே கொள்கை இல்ல. ஆனா இங்க பேசும்போது அமித்ஷா காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் என்ன பெரிய கொள்கை கூட்டணி இருக்கு? அவங்களுக்கு இல்ல சார். நாம வந்து இங்க அமித்ஷா பேசுறது தானே முக்கியமா எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே இல்லை இல்லையா? ஸோ அரசியல் எங்கேயுமே கிடையாது இந்த ஆனா கொள்கை. அமித்ஷா பேசுறாருல்ல. அமித்ஷா பேசுகிறாருன்னா இப்போ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ரோனாலஜிக்கலாக பார்த்ததான். அந்த நடுவில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸு அதோடைய விஷயத்தை மட்டும் சார்ந்து பேசும்பொழுது பெரிய விஷயம் நமக்கு மறைஞ்சு போய்ட்டுறது. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இந்த திமுக இந்த திராவிட மாடல் அரசோடைய ஊழல் பட்டியலை இடுறாரு. எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடும், பாலியல் வன்கொடுமைகள், இவ்வளோ கொலை, கொள்ளை போன்ற மற்ற விஷயங்கள் நடக்கிறது. இதை தவிர இந்த ட்ரக் அதை பற்றி கிளியராக பேசுகிறாரு. இதை தவிர நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் அ சென்ட்ரல் லெவல் பிஜேபிக்கு வந்து 3 இடத்துல தான் ப்ராப்ளம். ஒன்று மேலே இருக்கிற நார்த் காஷ்மீர், அதில் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் உமர் அப்துல்லாவும் ஏந்து வேலை செய்கிறாங்க. அங்கே ப்ராப்ளம் ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டுருக்கு, சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஈஸ்ட்டில் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உண்டான அரசியல் முன்னேறுகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே சவுத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா கிடையாது, இங்கே தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு இஸ் த ஹப் ஆக்சுவலாக. இங்கேருந்து தான் அந்த செப்பரேட்டிஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இங்கே பேஸாக தமிழ்நாட்டை வச்சுட்டு தான் செயல்படுறாங்க. வாட் எவர் வி கால் அஸ் டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறோம், ஆர் நான் கன்வென்ஷனல் வார்ஸ், எல்லாமே அதோடைய ரூட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஸ் பண்ணுறாங்க எல்லா தமிழ்நாட்டிலையும். இன்ஃபேக்ட்டு நாம் வந்து 2 பேருக்கு வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப சல்யூட் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். யார் 2 பேர்னா, ஒன்று அமித்ஷா ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர். இங்கே நடக்கக்கூடிய எல்லா வந்து இப்போது சீர்கேடான விஷயங்களும், நேஷ்னல் செக்யூரிட்டி பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து, இந்த கோவை குண்டு வெடிப்பில் என்ன சிலிண்டர் வெடிச்சுன்னு மாற்றதுலேருந்து என்ன மாதிரி நடந்தது, அதை வந்து இங்கே அண்ணாமலையோ இல்லை நெக்ஸ்ட்டு கவர்னர் ரவி அவர்கள் பேசாமல் இருந்தாலோ இங்கே விஷயமே மாறி போயிருக்கும். ரைட்டா? ஸோ அமித்ஷா அண்ட் ரவி அவர் 2 பேருக்கும் வந்து இங்கே தமிழக மக்கள் வந்து கடன் பட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நேஷ்னல் லெவலில் பார்க்கும்பொழுது இங்கே அவருக்கு அமித்ஷா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இது மாதிரி சீர்கேட் ஆகிடுது, ட்ரக் மாஃபியா வந்துடுது. இங்கே ஒரு டிரான்சிட் ஹப்பாக இருந்த இடம் தமிழ்நாடு. முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த ட்ரக்கோடைய இதில் வந்து டிரான்சிட் ஹப், அதாவது இந்த வழியாக நம்ம இந்த தென்பகுதி வழியாக இந்த ட்ரக் ட்ரேட் நடக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியாக நடந்தது. ஆனால் இந்த ஸ்ரீலங்காவில் பிரச்சனை வரும்போதும் மற்ற சவுத் ஈஸ்ட்டில் பிரச்சனை வரும்போதும் இங்கேயே ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்தது வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வந்து சில விஷயம் சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்த என்ஐஏவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் மற்ற ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்க்குறதுலையும் பார்க்குறோம். இடி ரைடில் நடக்கிறதுல எவ்வளோ மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்துலன்றதை பார்க்குறோம். நிறைய வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. இங்கேருந்து நிறையா என்ன சொல்கிறது, ஒரு பிரிவினைவாத சக்திகளும் தீவிரவாத இயக்கங்களும் இங்கே சார்ந்து அமைஞ்சிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வளோ விஷயத்தின் நடுவுலையும் இங்கே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இங்கே இந்த ஆட்சினால் நிறையா விஷயம் சீர்கேடாக நடந்துட்டுருக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிரான நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்ற அட்டென்ஷனில் அவர் இறங்கி வராரு. அப்படி அவர் இறங்கி வரும்பொழுது சில காம்ப்ரமைஸை அவர் முன்னெடுக்கிறாரு ஃபார் தேசிய நலன் கருதி. இதை விட்டா இந்த ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் திருப்பியும் ஆகுன்ற அந்த ஒரு இதில் தான் இவர் வராரே தவிர, இங்கே நான் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வரல. பாஜக தான் ஆட்சியை பிடிக்கணும், அவங்க டிஎம்கேவோடைய அலையன்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
அது ரொம்ப ஈஸி இல்லையா? அது கிடையாது. ஸோ இதை வந்து எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாருன்னா திருப்பி அவங்க பெட்டி பாலிடிக்ஸ் தான் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணா இது எடப்பாடிக்கு தான் வந்து ஒரு பின்னடைவை தவிர அமித்ஷாக்கு பின்னடைவு கிடையாது. இது நீ வரலையா, இந்த இதுக்கு செட் ஆகலையா, இந்த வின் காம்பினேஷன் இல்லையா, எனக்கு பிளான் பி இருக்கு, உன்னை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால இது வந்து ஏடிஎம்கேக்கு வெத்த செக். அதை வந்து கிளியரா எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு இந்த அல்லு சில்லு மாதிரி சில பேர்லாம் நடுவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது 2 சைடு நடக்கும். அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன காமன் அப்ஜெக்டிவ், எதுக்காக இந்த கூட்டணி, இதை ஆட்சியை விட்டு அகற்றணும், எஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு பொருந்திக்கிட்டு வந்தாங்கன்னா மக்கள் மனசுலையும் இது வந்து ஓகே ஃபைன், இவங்களுக்கு வர ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு ஃபுல்லாக இவங்க சைடு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி என்ன ஆகும், பிரிஞ்சு ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரப்போகுது. அப்போது விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு சில பேர் சில ஏமாந்துக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட ஏமாந்தாங்க, மக்கள் நீதி மையம் ஏமாந்த மாதிரி 3வது வாட்டி ஏமாந்துக்கிட்டு விஜய் கிட்ட ஓட்டு போடலாம். ஆர் சீமானுக்கு ஒரு இன்னொரு ஒரு ப்ராமினன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ வரும்பொழுது ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது ஸ்பிளிட் வெர்டிக் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் ஆர் வெரி தின் மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்பையும் பிஜேபி தான் வந்து நிற்க போகிறது ஆஸ் எ கிங் மேக்கரா. யோசிச்சு பாருங்க, சட்டசபையில் 50 பேர் எம்எல்ஏ வச்சு எதிர்கட்சியாக செல் பண்ணால் பிஜேபி இதை விட இன்னும் டபுள் மடங்கு பண்ணும். தொண்டர்கள் ஜெல் ஆகணும், தலைவர்கள் ஜெல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டணி அமைஞ்சுது. ஆனால் நம்ம ஆர்எஸ்எஸோட 100 இயர்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மீட்டில் வேலுமணி வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் கலந்துக்கிறேன் தவிர எங்களுக்கும் கொள்கை முரண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாரு. ஸோ இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் மேலே இவங்களுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு ஒரு வெறுப்பு இருக்கும் அதிமுகவுக்கு. அவங்க என்ன வேணால் வெறுப்பு வச்சுக்கிட்டோம், வெறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம், இந்த மீட்டிங் வேறு, நான் வந்த காரணம் வேறு, ஆர்எஸ்எஸ் நடத்தி எங்களுக்கு தெரியாது, அதோடைய வேறு இது 2மே ஒரே இடத்துல நடந்ததுன்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். வாட் எவர் இட் இஸ் சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கு வந்து பகிரங்கமாக சில விஷயங்களில் வந்து அவங்களால பண்ண முடியாதுன்னா அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பார்வை, அது அவங்க தான் வெளியில் எடுத்துன்னு வரணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை முருகன் மாநாட்டில் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்ததுக்கு கடுமையான விமர்சனம் அவனும் வச்சிருக்காங்கல்ல. அதுதான், அது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. இது வந்து இப்போ இதுக்கும் பாஜக எங்களுக்கு வந்து அண்ணா தான் கொள்கை குன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அண்ணாயிசம் தான் எங்க கொள்கைன்னு சொல்றாங்கல்ல அதிமுக. அதுதான் சொல்றேன், ஒரு 4 செகண்ட்ல ஒரு இப்போ அந்த ஈவேராவும் அண்ணாதுரையும் வந்துட்டு போனதுல இவங்க வந்து வயிற்றுல புளியே கரைக்குதுன்னா, அப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஜெல்லா இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா மக்கள் முருகன் மாநாடுல 5 லட்சம் பேர் வந்துட்டு அந்த ஒரு கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு இவ்வளோ கொண்டாடும் பொழுது அதை வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 4 செகண்ட் வீடியோ வந்து தான் பேசுனது கரெக்டு தானே, அதையே அவங்களால எடுத்துன்னு வர முடியல. நாத்திகம் இந்த தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் வேரூன்றி இருந்தது, அந்த சமயத்தில் ஒரு இந்து எழுச்சி தேவைப்பட்டதுன்ற ஒரு ஒரு எடுத்துன்னு வரத்துக்காக அப்போ பேசுனது உண்மை தானே. ஆனால் அதுலேருந்தே அண்ணாதுரை வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டார்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற அந்த அவரை வந்து ஈவேரா விட்டு வெளில வரும்போதே அந்த வந்துட்டார. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் அதை எடுத்து இன்னும் நெக்ஸ்ட்டு முன்னெடுத்துட்டு போனார். ஆமாம், எனக்கு வந்து ஆன்மீகத்தை ஈடுபாடு இருக்குது, நான் வந்து விரோதி கிடையாது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கும் ஒரு படி மேலே புரட்சி தலைவி அம்மான்னு இவங்க சொல்கிற ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, பகிரங்கமாக அறிவித்தாங்க, நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு வந்து சமயப்பற்று ஜாஸ்தி, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கல்ல. இவங்க வாழ்த்துக்கு 300 வார்த்தை வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்கிறாங்களா, அப்போ அம்மா வழின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த அம்மா வழிக்கு வந்துருங்க. அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ஒத்துக்குங்க. இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்கிறா? இதில் திருமாவளவன் விபூதி அழித்து செல்ஃபி எடுத்ததுக்கும் இவங்க விபூதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து கூட்டணிக்கு வந்து இப்போ உங்களுக்கு வாக்கு போடாமல் பிஜேபிக்கு வாக்கு போட போகிறாங்க, அவ்வளோதானே விஷயம். அதுதான் இவங்க பயத்தில் வளர்றாங்கன்னா இது அவங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற அவங்க கொள்கையில் ஒழுங்காகவே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்குள்ளேயே வந்து எந்த சித்தாந்தத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லைங்கிற ஒரு மனநிலையை தான் காட்டுறதை தவிர இது இன்னொரு பயத்தின் வெளிப்பாடு. இதை அவங்க தான் சரிப்படுத்து. இப்போ நாம் யார் போய் சொல்கிறது, உங்களுக்கு பிஜேபியோட சேரணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆமாம், பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் ஒரு கட்சி, நீங்கள் இந்து மதத்தை வந்து சார்ந்து இயங்கும் கட்சின்னு நீங்கள் சொன்னால் கூட
என்றைக்குமே வந்து பாஜக மற்ற எல்லா மதத்தினருக்கும் விரோதமாக என்றைக்குமே நடந்தது கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த ப்ராஜெக்ட்ஸும் சரி, ஸ்கீம்ஸும் சரி, எல்லாருக்குமானது தான். ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி கிடையாது. ஸோ பிஜேபி அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஆனால் ஒரு இந்துவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பிஜேபி குரல் கொடுக்குறாங்க, மற்ற கட்சிக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசப்படுற இடத்துல வந்து எடப்பாடி இருக்காரா? இல்லை அவரும் திராவிட மாடல் தான் பண்ணுறாருன்னா, அப்போ என்ன பண்ணுங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நீங்கள் அலையன்ஸ் வச்சுக்கோங்க. பிஜேபி தனியாக நிற்கட்டும். அது அமித்ஷா ரெடி. அதுதான் திருப்பி நான் ரீட்ரேட் பண்ணிட்டு சொல்கிறது என்னன்னா, இது வந்து டிஎம்கேக்கு வச்ச செக்கை விட ஏடிஎம்கேக்கு வச்ச செக். ரைட்டா? எடப்பாடி இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான அவங்க கேடர்ஸ், இல்லைப்பா நான் போய் பேசிட்டு வந்து இதுதான், இப்படி தான் நடக்க போகுது, இது மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பார்ட்டி பீப்புளையும் அங்கே இருக்கிற பார்ட்டி லீடர்ஸையும் அவரு தான் போய் கரெக்டாக சொல்லிட்டு புரிய வைக்கணும். இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது. பிஜேபி இஸ் ரெடி அண்ட் ஓப்பன். இந்த அளவுக்கு ஓப்பனாக அமித்ஷாவே ஒரு ஹோம் மினிஸ்டரே இறங்கி வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணுறாருன்னா அதோட சீரியஸஸ்ன்னு புரிஞ்சுக்கங்க. அமித்ஷா வருது அகைன் சொல்கிறேன், தமிழ்நாட்டு நலனுக்காகவும் இங்கே வந்து நான் ஏற்கனவே பேசின இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, ப்ளஸ் குட் கவர்னன்ஸில் பண்ணி தமிழ்நாடு முன்னேறணும் வளர்ச்சி பாதையிலன்றதுக்காக தான் அவர் வந்து முன்னெடுக்கிறாரே தவிர இங்கே ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு கட்டத்துக்காக முன்னெடுக்கலை. இதை வந்து எடப்பாடி அந்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சான்னா இவர் தான் அந்த பார்கெயின் பண்ணிக்கலாம், இல்லை நான் தனியாக நின்றுக்கிறேன்னு கூட டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி கிடைக்கல. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு, அந்த கௌரவத்தை கொடுத்துட்டாரு. சீஃப் மினிஸ்டரும் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இப்போ பேசினீங்கன்னா இவங்க தைரியமாக வந்து அமித்ஷா கிட்ட பேசட்டும். அமித்ஷா எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிப்பாரு. பிளான் பி ரெடியாக இருக்குது, பிளான் சியும் ரெடியாக இருக்குது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.